ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் இன்றைக்கி டுடே லன்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுட சுட சோறு. இது வந்து தக்காளி ரசம். தக்காளி அதிகமாக போட்டு தக்காளி ரசம். புளி கம்மியாக போட்டிருக்கு, தக்காளி அதிகமாக போட்டிருக்கு. இது வந்து காய் இல்லாத சாம்பார், பருப்பில் காய் போடாத சாம்பார். ஜீரகம், கொத்தமல்லி, இது ஜீரகம், பூண்டு இதெல்லாம் போட்டது சாம்பார். இது வந்து சுண்டைக்காய் பொரியல். அதாவது தக்காளி, வெங்காயம், ஜீரகம் இதெல்லாம் போட்டு சுண்டைக்காயை ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி அப்புறமேட்டு தக்காளி வெங்காயம் வதக்கி அதில் கொட்டி செய்கிறது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரசப்பே தெரியாது. தக்காளி வேணால் இன்னும் வந்து அதிகமாக சேர்த்திக்கலாம். இது வந்து சொரக்காய் கூட்டு. பாசிப்பருப்பு, சின்ன பருப்பு இருக்கு இல்லைங்களா, அதை போட்டு கூட்டு செஞ்சது. இது வந்து தயிர் போட்டு வச்சுருக்கு. காலையில் தயிர் போட்டது, மதியானம் ஒரு டம்ளர் மட்டும். இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி டுடே லன்ச். உங்கள் வீட்டில் என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். இதில் ஒரு சின்ன டிப்ஸு, இதை வந்து நீங்கள் இப்படியே செய்யலாம். இல்லையா, மிக்சியில் போட்டு அரைச்சி கொஞ்சம் குறன்னு செஞ்சு குழம்பு மாதிரி செஞ்சீங்கனாலும் இந்த சுண்டைக்காய் நல்லாயிருக்கும். இல்லையா, புளிக்குழம்பாட்டம் செய்யலாம். எப்படி வேணால் செய்யலாம். நான் இன்றைக்கி இது மாதிரி செஞ்சுருக்கேன். இன்னொரு நாள் வந்து குழம்பு மாதிரி செஞ்சு சொல்கிறேன். வாங்க சாப்பிட்லாம். அப்புறம் ப்ளஸ் ஒரு முட்டை.